கேப்டனை மாற்றிய மும்பை இந்தியன்ஸ், ட்விட்டரில் அன்ஃபாலோ செய்யும் ரசிகர்கள். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டிற்கான IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த அணியின் ட்விட்டர் ஃபாலோவை எண்ணிக்கை அதிரடியாக குறைந்து வருகிறது. 2008ஆம் ஆண்டு IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது மக்களின் கவனத்தை கவர்ந்த முதல் அணி மும்பை இந்தியன்ஸ். அதற்கு முக்கிய காரணமாக இருந்த 2 காரணங்களில் ஒன்று, அதன் உரிமையாளர் அப்போது இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரராக இருந்த முகேஷ் அம்பானி. அதைவிட முக்கியமானது அந்த அணியின் கேப்டனாக இருந்த கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர். IPL தொடரின் பணக்கார அணியாக அறியப்பட்ட அணி, உலகின் பல திறமை வாய்ந்த வீரர்களை கொண்ட அணி என பல சிறப்பு அம்சங்களை மும்பை இந்தியன்ஸ் அணி பெற்றிருந்தாலும் முதல் 5 ஆண்டுகளில் ஒருமுறை கூட கோப்பையை வென்றதில்லை. அதுவரை கேப்டனாக இருந்த சச்சின் அணியை இறுதிப் போட்டி வரை அழைத்து சென்றாலும் கோப்பையை வெல்ல முடியவில்லை. இந்த நிலையில்தான் 2013ஆம் ஆண்டு தொடரின் இடையில் அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் ரோஹித் சர்மா. 5 ஆண்டுகளாக ஒரு முறை கூட கோப்பையை வெல்லாத அணி ரோஹித் கேப்டனான முதல் தொடரிலேயே கோப்பையை வென்றது. அது மட்டுமல்ல, இதுவரை ரோஹித் தலைமையில் மட்டுமே 5 IPL கோப்பைகளையும் 2 சாம்பியன்ஸ் லீக் கோப்பைகளையும் வென்று சாதனை படைத்துள்ளது. இதில் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், ரோஹித் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு முறை கூட இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தது இல்லை. இது எந்த ஒரு IPL அணியின் கேப்டனும் செய்யாத ஒரு சாதனை. இந்த நிலையில் அடுத்த ஆண்டிற்கான IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா இருப்பார் என அறிவிப்பு வெளியானது ரசிகர்களை ஏமாற்றம் அடைய செய்துள்ளது. 2015ஆம் ஆண்டு ரோஹித் சர்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு மும்பை இந்தியன்ஸ் வீரராக அறிமுகமானவர் தான் ஹர்திக் பாண்டியா. பின்னர் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியிலும் இடம்பெற்று இன்று சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க ஆல்ரவுண்டராக அறியப்பட்டு வருகிறார். 2021ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஆடி வந்த ஹர்திக் பாண்டியா 2022ஆம் ஆண்டு புதிதாக லக்னோ மற்றும் குஜராத் அணிகள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது குஜராத் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டு அந்த அணியின் கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டார். அந்த ஆண்டு குஜராத் அணி கோப்பையும் வென்றது. மேலும் இந்த ஆண்டிலும் இறுதிப் போட்டி வரை சென்றது. இந்த நிலையில் இவரை மீண்டும் அணிக்குள் எடுத்த மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் இவரை கேப்டனாகவும் நியமித்துள்ளது. இதுதான் சர்ச்சைக்கு காரணமாகவும் உள்ளது. 5 முறை கோப்பையை வென்ற ரோஹித் சர்மாவை விட எந்த வகையில் ஹர்திக் பாண்டியா சிறந்தவர் என அவரை கேப்டனாக நியமிக்க அணி நிர்வாகம் முடிவெடுத்தது என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி தோற்றதன் விளைவாக ரோஹித் கேப்டன் பதவியில் இருந்து நீக்கப்பட்டாரா என்று சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் உலகக்கோப்பையில் காயம் காரணமாக பங்கேற்காத ஹர்திக்கை ஏன் தேர்வு செய்தார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ரோஹித் சர்மாவுக்கு மாற்றாக ஒரு வீரரை களமிறக்க முயற்சியின் வெள்ளோட்டமாக மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ஹர்திக்கை வைத்து ஆழம் பார்க்கிறார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதே போன்ற ஒரு சம்பவம் சென்னை அணிக்கும் நடந்தது. அணியின் கேப்டன் பதவியில் இருந்து தோனி மாற்றப்பட்டு ரவீந்திர ஜடேஜா நியமிக்கப்பட்டார். ஆனால் அவர் அணியை கையாள முடியாமல் மீண்டும் பதவியை தோனியிடமே கொடுத்தார். அதன் பிறகுதான் கடந்த ஆண்டு CSK அணி கோப்பையை வென்றது. இதை வைத்து பார்க்கும்போது ஹர்திக் சரியாக அணியை வழிநடத்த முடியவில்லை என்றால் மீண்டும் ரோஹித் கேப்டனாக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன நடந்தாலும் அணியின் கேப்டனை மாற்றியது மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மட்டுமல்லாது ஹிட்மேன் என்று அழைக்கப்படும் ரோஹித் சர்மாவின் ரசிகர்களிடமும் கோபத்தை வரவழைத்துள்ளது. அதனை வெளிப்படுத்தும் விதமாக தான் அணியின் சமூக வலைதள பக்கங்களின் ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை அதிரடியாக குறைந்து வருகிறது.